உங்கள் ஐஎம் டிவியில் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை 6 மணிக்கு புதிய மாதத்தின் வாக்குத்தத்த செய்தி. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஐஎம் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட வாக்குத்தத்த வசனம், பிப்ரவரி மாதம் வாக்குத்தத்த வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளில் கூட பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் முடிஞ்சு பிப்ரவரி மாதம் ஏதோ எனக்கு ஒரு புது ஒரு நியூ இயர் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதத்தின் வசனம் வார்த்தை ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காருன்னு நம்ம பார்ப்போம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 Corinthians 9th chapter verse 8. நான் இங்கிலீஷ்ல நான் படிக்கிறேன். And God is able to make all grace abundant to you, so that in all things, at all times, having all that you need, you will abound in every good work. ஒரு ஆசீர்வாதத்தின் வார்த்தை. இதில் 2 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தையை வைத்துதான் இந்த மாதம் முழுவதும் நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய தியானத்திற்கு இந்த ஃபர்ஸ்ட் அன்னைக்கு 1ஆம் தேதி அன்னைக்கு நாம் பார்க்கிற விஷயம் 2 காரியங்களை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். அதுல பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று the grace of God, கர்த்தருடைய கிருபை, the grace of God. இன்னொன்று giving. Giving அப்படின்றது 2 காரியங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இதுல பார்த்தோம் அப்படின்னா, இந்த 7ஆம் வசனம் மேல இருந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா பாருங்க, நான் படிக்கிறேன் உங்களுக்கு. Each man should give what he has decided in his heart to give, not reluctantly but or under compulsion, for God loves a cheerful giver. அப்ப பாருங்க என்ன வசனம் அழகா சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் கிவிங் பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம கட்டாயத்தினாலோ இல்ல வற்புறுத்தினாலோ நம்ம கொடுக்கறதோ, இல்ல நான் கொடுப்பது நான் தசமமா கொடுத்துதான் ஆகணும், இல்ல நான் காணிக்க போட்டுதான் ஆகணும், இல்ல நான் உங்களுக்கு உதவி செய்துதான் ஒரு கட்டாயத்தினால, இல்ல நம்ம இவங்களுக்கு உதவி செய்தா நாளைக்கு இவங்க திருப்பி நமக்கு உதவி செய்வாங்க, இந்த மாதிரி காரியத்தினால செய்வது ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நல்லா தெரியும். நம்மளுடைய இருதயத்தின் எல்லா நினைவுகளும் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதனால நாம் எதற்காக கொடுக்கிறோம், இதோட பர்பஸ் என்ன, ஏன் இதை செய்கிறோம்ன்றது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஸோ we cannot fool God. கர்த்தரை நம்ம ஏமாற்ற முடியாது. இதற்காக நான் இதற்காக கொடுத்தேன், நான் இப்படி யோசித்து கொடுத்தேன் அப்படின்னு. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறேன், cheerful giver. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. ரொம்ப சந்தோஷமாக மனதிலிருந்து ரொம்ப சந்தோஷமாக கொடுப்பவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இதுதான் ஆண்டவர் cheerful giver அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுங்கள். Each man should give. என்ன மனசுல என்ன நினைக்கிறோம், வாட் எவர் ஹி டிசைட்ஸ். பாருங்க, அதுக்குதான் ஆண்டவர் ஆலயத்துல போய் அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு வயதானவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள்கிட்ட இரண்டே காயின்ஸ் எடுத்து ஆண்டவருக்காக கொடுத்தாங்க. ஆனால் அதை பார்த்து கிரேட்டஸ்ட் ஆஃபரிங் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, முழு மனதோடு தன்னிடம் இருந்தது எல்லாவற்றையும் கொடுத்தாங்க. கிவிங்ல பாத்தீங்க அப்படின்னா, மாதம் கூட நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க மனதாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். பிகாஸ் ஆண்டவர் நமக்கு அதிகமாக கொடுக்க விரும்புகிறார். அதனால இந்த வார்த்தை பார்க்கும்போது கிவிங் அதுன்றது ஒன் ஆஃப் த. அதுல நாம பின்னாடி பாருங்க, இதுல ஆண்டவர் பேசிக்கொண்டிருப்பது 11ஆம் வசனம் கூட என்ன போட்டிருக்கு பாத்தீங்கன்னா, you will be made rich in every way so that you can be generous on every occasion, and through us your generosity will result in thanksgiving. அப்ப பாருங்க, ஆண்டவர் he will make you rich அப்படின்ற. அப்போ பட் அதுல என்ன அவருக்கு வாட்ஸ் கேட்ச், என்ன ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, கொடுங்கள், கொடுப்பதற்காக நான் உன்னை உயர்த்துகிறேன். பாருங்க, எப்பவுமே தேங்குற தண்ணி பாத்தீங்கன்னா, எங்கேயாவது தேங்கி இருந்ததுன்னா அது எப்பவுமே கொஞ்ச நாள்லயே ஸ்மெல் ஆயிடும். ஆனா ஃப்ளோயிங் வாட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்னைக்குமே ஃப்ரெஷ்ஷா.
அதுதான் ரிவர்ஸ் ஆஃப் ரஷ்யாவே. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்கிற வார்த்தை என்ன அது பாத்தீங்கன்னா தெளிவா, இஃப் யூ கிவ், முதலாவது நம்ம நன்றாக ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், we are giving for God. கர்த்தருக்காக கொடுக்கிறோம் அப்படின்னு நம்ம நான் சர்ச்சில் கொடுக்குறேன், நான் இந்த ஊழியக்காரர் கொடுக்குறேன், இந்த ஊழியத்துக்கு கொடுக்குறேன், இவர்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றது ஆட்களை பார்த்து நபர்களை பார்த்து நாம் கொடுக்கிறோம் என்றால் அது ஆண்டவருக்கு நன்றா தெரியும். நாம் கொடுப்பது எப்படி கொடுக்க வேண்டும்? கிவ் ஃபார் காட், கர்த்தருக்காக கொடுங்க. இதுதான் இந்த மாதத்தின் தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாதத்தின் தலைப்பு ஐ ஆம் ப்ரொவைடட் பை காட். கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார், கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். கர்த்தர் ஐ எம் ப்ரொவைடட் பை காட் போது கர்த்தர் எனக்கு யாவற்றையும் செய்து முடிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அவர் தான் எனக்கு எல்லாம் செய்கிறார். அப்போ இந்த வசனத்தில் நாம் பார்ப்பது என்னவென்றால், கொடுப்பதை பற்றி ஆண்டவர் அழகாக பேசுகிறார். இன்னொரு காரியம் என்ன பேசுகிறார் என்று பார்த்தால் கிரேஸ், கிருபை. அப்போ பாருங்க, இந்த கிரேஸ் அப்படின்னும் போது இந்த இடத்துல வசனம் படிக்கும் போது ஆசீர்வாதம் என்ன சொல்றா, காசை பத்தியோ இல்ல ஹெல்த் பத்தியோ இல்ல மற்ற காரியங்கள் எதுவும் மென்ஷன் பண்ண, எதுவுமே குறிப்பிடல ஆண்டவர். இந்த இடத்துல நான் உங்களுக்கு காசு கொடுப்பேன், அதை ஆசீர்வதிக்கிறேன், இந்த பொருளை கொடுக்குறேன், இந்த வீட்டை கொடுக்குறேன், இந்த அப்படி ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்ல பாருங்க, God is able to make all grace abundant. அப்போ பாருங்க, ஆண்டவர் கிருபையை தான் அதிகமா தரேன், கிருபையை நான் அதிகமா தரேன். எதற்காக அப்படின்னா, ஃபார் எவ்ரி குட் திங், நீங்க நல்ல காரியங்கள் எல்லா குட் ஒர்க்ஸ், நல்ல காரியங்களை எல்லாம் செய்வதற்கு நான் உங்களுக்கு கிருபையை தருகிறேன். அப்போ ஆண்டவர் நமக்கு கிருபை கிருபையான ஆண்டவர் நமக்கு கிருபை தரார் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படின்னா என்ன, மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பவுலை பார்த்து சொல்றாரு. பவுல் ஆண்டவர் எனக்கு அது சுகமாக இது வேணும், அது ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். அப்போ the grace of God, இந்த மாதத்தில் நாம் பார்க்க போதும் கிருபை என்றால் என்னன்னு. ஆனா அந்த கிரேஸ் ஆஃப் காட், கர்த்தர் நமக்கு மேல் காட்டும் கிருபை, நமக்கு கொடுத்திருக்கும் கிருபை பாத்தீங்கன்னா விலை உயர்ந்தது. இட்ஸ் வெரி ப்ரெஷியஸ். அப்போ ஆண்டவர் இங்க சொல்வது என்னன்னா, so that in all things, எல்லாவற்றிலும், at all times, எல்லா நேரங்களிலும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காக, for good works, நல்ல காரியங்கள் செய்வதற்காக, நல்ல காரியங்கள் செய்வதற்காக ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார். மாதம் ஒரு அற்புதமான மாதம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆரம்பிக்கும் போது, இந்த பிப்ரவரி மாசம் ஆரம்பிக்கும் போது அருமையான 2 காரியங்களை ஆண்டவர், ஒண்ணு எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் அஸ், நம்ம கிட்ட இருந்து ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்றாரு, இன்னொன்னு அவர் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் இதை செய்கிறேன். அப்ப நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிவிங், கொடுங்கள். கொடுக்கும் பொழுது கம்பல்ஷன் கொடுக்கணும் செய்யணும் அப்படின்னு இல்லாதபடி நம்ம மனசுல நமக்கு இது செய்யணும், ஐ ஹாவ் டு டூ திஸ் அப்படின்னு யோசித்தீங்க அப்படின்னா, அதை நமக்கு ஆண்டவருக்கு செய்யறோம்னு சொல்லி கண்ணு முடிந்து ஒரு கால்குலேட்டிவா இருந்து செய்ய. பிகாஸ் வாட் வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் காட், கர்த்தர்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறோம்னா, ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அமைக்கி குலுக்கி சரிந்து எல்லாமே ஃபுல்லா கொடுக்கணும்னு ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கும். அதே தான் நம்ம கொடுக்கும் பொழுதும் அதே தான் எதிர்பார்க்கும். ஸோ God expects this month, இந்த மாதம் God expects you to give, கொடுங்கள். Another thing, ஆனா இன்னொரு காரியம் என்ன சொல்றாரு, God is saying I will give you. அவர் என்ன திரும்ப கொடுக்குறாரு, He is saying I will give you grace, கிருபை. அதுவும் எப்படி தெரியுங்களா, கிருபை சரி கொஞ்சம் இருக்கட்டும், கொஞ்சம் லிட்டில், நோ, God is saying abundance of grace. அப்படின்னா என்ன அர்த்தம், அதிகமான கிருபை உனக்கு நான் தரேன், அதிகமான கிருபை நான் உனக்கு தரேன். அதை வைத்து நீ என்ன செய்ய வேணும். இப்ப பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நிறைய கிருபையான காரியத்தை செய்கிறார். கிருபையான நம்ம கேட்கும்போது ஆண்டவர் என் வாழ்க்கை ரொம்ப கிருபையா இருக்கிறாரு, வெரி கிரேஸ்ஃபுல் மேல இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. என்ன செஞ்சிருக்கோம், வாட் ஹேவ் வி டன். ஆண்டவர் இவ்வளவாய் நம்ம மேல கிருபையா இருந்திருக்கிறாரு, நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறாரு, நம்ம பாவத்துல இருக்கும்போது நம்ம தூக்கி எடுத்து கழுவி இருக்கிறாரு, நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது நம்மளை காப்பாத்திருக்கிறாரு,
எத்தனையோ காரியங்கள், everything God has planned in your life. So much, எவ்வளவோ காரியங்கள் நன்மையாக உன் வாழ்க்கையில செய்தாரே, ஆண்டவர் கிருபை தந்தாரே, நீ என்ன செய்ய? What did you do in your life? ஆண்டவர் நமக்கு ஒரு கேள்வி வைக்கிறார். God wants to give the grace, His grace to you. He wants to pour it மேல உங்க மேல ஊத்த விரும்புகிறார் இந்த மாதம் abundant. பட் அது என்ன சொல்றாரு பாரு கடைசியா, குட் ஒர்க்ஸ், நல்ல காரியங்களை செய்வது. அப்போ நல்ல காரியம் என்னன்றது தெரியணும்ல. நமக்கு நல்ல காரியம்னா, நான் எங்க வீட்டுல நல்லா சாப்பிட்டேன், எங்க வீட்டுல நல்லா இருந்தேன், நான் போனேன் வந்தேன், ட்ரெஸ் நல்லா வாங்கிக்கிறேன், நான் இது வாங்கிக்கிறேன் அது வாங்கிக்கிறேன், எங்க வீட்டுக்கெல்லாம் செஞ்சேன், நல்லா இருந்தேன்ப்பா, நல்ல என்ன செஞ்சேன், நல்ல காரியம்லாம் செஞ்சேன். நம்மளுடைய ஆங்கிள் பார்த்தா அது நல்ல காரியமா இருக்கும். குட் ஒர்க்ஸ் இஸ் நாட் ஃப்ரம் யுவர் ஆங்கிள். உங்களுடைய பார்வையிலிருந்து நல்ல காரியம் செய்திருக்கிறன்றது தவறான பார்வை. கர்த்தருடைய கடவுள் பார்வையில, ஃப்ரம் காட்ஸ் ஐஸ், கர்த்தருடைய பார்வையிலிருந்து நான் நல்ல காரியத்தை செய்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் சர்டிபிகேட் கொடு, எஸ் மை சன் மை டாட்டர், நீ இந்த மாதம் என்னுடைய கிருபை, நான் கொடுத்த கிருபை, நீ நல்ல காரியங்களை செய்திருக்க ஆண்டவர். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கும் நல்ல காரியங்கள் என்னன்னு தெரியணும். வேதத்தை இன்னும் அதிகமாக படிக்க வேண்டும், அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்லும் நல்ல காரியங்கள் என்ன? அதற்கு நாம் நம்மளுடைய சுயபலத்தினால் நாம் தேடினால் ஆவியானவர்கள், the Holy Spirit has to lead to find out which is good, which is evil. எது நமக்கு நன்மையான காரியம், எது நன்மை என்று ஆவியானவர் சொல்லும். Because there is a guide today. இன்றைக்கு நம்மோடு we have a God inside us. நமக்குள்ளே ஆண்டவர் வாசம் செய்கிறார். அவர் நம்மை வழிநடத்துவார். He will lead you. He will tell you this is good, இது நல்லது, do this, do that ன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். We have to follow the voice of God. கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய நம்ம வாய்ஸ, செவியை நமக்கு செவி கொடுத்து கேட்டாங்க. நிச்சயமாக ஆண்டவர் இந்த மாதம் அற்புதமாக நம்மை மாதம் பார்த்தீங்கன்னா தலைப்பு I am provided by God. கர்த்தர் எனக்கு யாவற்றையும் செய்து முடிப்பார், எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கிறார். நான் எந்த மனிதனிடத்திலும் போய் கேட்க போகிறோம். I am not going to ask any man. நான் எந்த மனிதன்கிட்டையும் போய் நான் கேட்க மாட்டேன். Because His grace is sufficient. இதுதான் வசனம். His grace is abundant. It's abundant. It's not sufficient என்ற வார்த்தை கூட இல்லை, abundant. அப்ப இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு செய்ய போகும் காரியங்கள் எல்லாமே நன்மையாக ஆசீர்வாதமா அமைப்பது. நாமும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். நம் மூலமாக கிறிஸ்துவை பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை. when somebody sees you, when somebody speaks to you, உன்னுடன் யாராவது பேசினார்கள் என்றால், உங்களுடன் யாராவது பழகினார்கள் என்றால், அவங்க என்ன சொன்னது தெரியுங்களா? நான் உங்களோட பழகும் பொழுது, பேசும் பொழுது, நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறேன், ஒரு டிவைன் லவ் பார்க்கிறேன், உங்ககிட்ட ஒரு டிஃபரன்ஸை பார்க்கிறேன். இது என்ன? கர்த்தருடைய கிருபை, God's grace பார்த்தீங்க அப்படின்னா flowing waters. அது தேங்கின தண்ணி கிடையாது, லிவிங் வாட்டர்ஸ், பாய்ந்து ஓடுகிற ஒரு நதியாக இருக்கு கர்த்தருடைய கிருபை. கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மோடு கிருபையாய் இருப்பார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மகிட்ட எதிர்பார்த்தது அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் நாம் பார்ப்போம். இந்த ஒரு சிறிய இந்த February 1st நான் இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அதுதான் உங்களோட நான் ஷேர் பண்றேன். தொடர்ந்து ஐஎம்டி பாருங்க. நாம் இந்த வார்த்தையுடன் சேர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே பெற்றுக்கொள்வோம். நம்ம அதுக்கேற்றபடி நாம் அந்த வாழ்க்கையை வாழும். ஜெபிப்போம். நன்றி அப்பா, உங்களை துதிக்கிறோம். அப்பா, இந்த நாளை கர்த்தாவே தேவரே ஆசீர்வதித்து தந்ததற்காக இந்த மாதம் அப்பா நன்மையும் கிருபையும்
அதற்காக நன்றி. கர்த்தாவே, I am provided by God. கர்த்தர் எனக்கு யாவற்றையும் செய்து கொடுப்பார், யாவற்றையும் கொடுத்தார். நான் மனிதன் பின்னாடி ஓட மாட்டேன், பொண்ணோ பொருளோ பின்னாடி ஓட மாட்டேன். ஆனா என் ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று நான் விசுவாசித்தேன். ஏனென்றால் அவருடைய கிருபை எனக்கு அதிகமாக, அதிகமாக எனக்கு கொடுக்கப்படுகிறது. எல்லா நேரத்திலும் எல்லா நாட்களிலும் ஆண்டவர் எனக்கு செய்ய போகிறேன். அதுக்காக என் கரங்கள் மற்றவர்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஏனால் இயன்றதை நான் சொல்லவில்லை, என்னால் எவ்வளவு முடியுமோ இயன்றதுக்கு அதிகமாக நான் கொடுக்க போகிறேன். ஏனென்றால் கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்யும். அவர் when God gives, எனக்கு நீங்க கொடுக்கும் பொழுது எனக்கு கணக்கு போட்டு நீங்க கொடுக்குறது அதிகமாக கொடுக்குறீங்க. அந்த இருதயத்தை எனக்கு தாங்க. என்னை பார்க்கும் பொழுது, மற்றவர்கள் பார்க்கும் பொழுது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார். அது நன்றி அப்பா, உங்களை துதிக்கிறோம். ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.